அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, காதியானிகள் என்பது யார்? காதியான் என்பது என்ன? அதை பற்றிய ஒரு விளக்கமாக இந்த காணொளியை நம்ம பார்க்கலாம். கிபி 1839ஆம் ஆண்டு இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் குந்தாஸ்பூ என்னும் பகுதியில் காதியான் என்னும் ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மீர்சா என்பவர் பிறந்தார். மீர்சா குடும்பத்தினர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு நம்பிக்கை உடையவராக இருந்தனர். தம் வீட்டிலேயே ஆரம்ப கல்வி பெற்ற மீர்சா சியால்கோட் நகர நீதிமன்றத்தில் 15 ரூபாய் மாதச் சம்பளத்துக்கு இலிகிதராக 1864 முதல் 1868 வரை பணியாற்றினார். 1868இல் தனது வேலையை ராஜினாமா செய்து வணிகம் செய்ய துவங்கினார். இக்காலகட்டத்தில் குர்ஆன், தப்சீர், ஹதீஸ் ஆகியவற்றை வாசிப்பதிலேயே அதிக நேரங்களை கழித்தார். பத்திரிகைகளில் இஸ்லாத்தை பற்றிய கட்டுரைகள் எழுதினார். அக்காலகட்டத்தில் இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கங்கள் நிறைய தோன்றியிருந்தன. இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கங்களால் தனது ஏகாதிபத்தியத்திற்கு அழிவு ஏற்படும் என்ற அச்சத்துடன் தனக்கு நம்பிக்கையான ஒரு இயக்கத்தை ஆங்கில அரசு உருவாக்க திட்டம் தீட்டியது. ஆங்கிலேய அரசுக்கு நம்பிக்கையுடன் விளங்கிய மீர்சா குலாம் அகமது அதற்கு பகடையாக உபயோகப்படுத்தப்பட்டார். மீர்சாவின் நண்பர் ஹக்கீம் நூருதீனின் தூண்டுதலின் பேரில் கிபி 1891ஆம் ஆண்டு மீர்சா தன்னை வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்றும் பின்பு 1910இல் தன்னை இறைவனின் நபி என்றும் பிரகடனம் செய்து கொண்டார். ஆங்கிலேய அரசின் உதவியால் பொய் நபித்துவ வாதம் உலகின் பல்வேறு இடங்களுக்கு வளர்ந்தது. மீர்சா குலாம் அகமது என்பவருடைய நபித்துவ வாதத்தை ஏற்றுக்கொள்வது பொய்யான நபித்துவ வாதத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு பல பொய்யான விஷயங்களை குர்ஆன், ஹதீஸ் என்ற பெயரில் திரித்து கூறி மக்களை வழிகெடுக்கும் விதத்தில் பிரச்சாரம் செய்வது, இவை அனைத்தும் இந்த அகமதியா இயக்கத்தின் கொள்கைகளாக இருந்தன. அதாவது இந்த காதியானிகளுடைய கொள்கைகளாக இருந்தன. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஏற்பட்ட இவ்வியக்கத்தை முஸ்லிம் உலமாக்கள் மிக தீவிரமாக எதிர்த்தனர். ஹிபாசத்துல் இஸ்லாம் சங்கம் ஹிபாசத்துல் இஸ்லாம் என்ற பெயரில் மாதர் பத்திரிகையை நடத்தி முழுக்க காதியானி வஹாபி எதிர்ப்பு பிரச்சாரம் செய்ய தூண்டியது. இதன் ஆரம்பகால ஆசிரியராக உத்தமபாளையம் எஸ். முகமது அப்துல் காதிர் பாக்கவி அவர்கள் செயல்பட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.